இந்த கேஇ ஜோதிட முறை அதை பத்தி தெளிவா சொல்ல முடியுமா? ஜோதிடம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கலைங்க சார். கலை அப்படின்னா ஒருத்தர் பண்ற மாதிரி இன்னொருத்தரால பண்ண முடியாது. நிறைய பேர் ராசியை மையப்படுத்தி தான் ஜோதிடம் சொல்லுவாங்க. அதுல சில ஆண்டவர்கள் சொல்ற விஷயம் லக்கணத்தை வச்சு சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நட்சத்திரங்களை வச்சு தான் சொல்லுவேன்னு சொல்றீங்க. மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் அவ்வளவு விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க சார். அப்ப அந்த நட்சத்திரங்களை மென்ஷன் பண்ணி சொல்றதா இந்த கேஇ உபநட்சத்திர முறை. ஒரு நட்சத்திரமா இப்ப டிராவல் பண்ணும். அந்த ஒரு நட்சத்திரக்காரங்களும் எந்தெந்த கோயிலுக்கு போகணும், எதுக்காக, அந்த கோயில் வரலாறு என்ன சொல்லுது, அந்த மரங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தோட மரமா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது எட்டி மரம். அப்ப எட்டி மரத்தை ஸ்தலமரமா வச்சு எட்டீஸ்வரர்னு அந்த சிவனுக்கும் பேர். ஒரு மரம் எல்லா இடத்துலயும் வளர்ந்துராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த ஒரு ஸ்தல மரங்களை பார்த்திருக்கீங்களா, பல வருடங்கள் உயிரோட இருக்கும். வணக்கம் மாயம் பக்தி நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கேஇ ஜோதிட முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோதிடங்களை பல விதம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை கேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக கேஇ ஜோதிடம்னு ஒன்று இருக்குங்க. உங்களை மாதிரி நானும் ஷாக் ஆனேன். அதை பற்றி தான் பல விஷயங்கள் கேட்க போகிறோம். நத்தம் பாண்டியன் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். நிகழ்ச்சிகளை போயிடலாம். வணக்கம் பாண்டியன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். நல்லா இருக்கீங்க, சூப்பர். பாண்டியன், நாம் இந்தந்த விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நமக்கு தெரியும், ஆடியன்ஸ் இருந்து பார்க்க போகிறாங்க. 27 நட்சத்திரங்கள் சார்ந்து எந்தெந்த மரங்கள் அவங்களுக்கு உகந்தது, எந்தெந்த தலங்களுக்கு அந்த மரங்கள் இருக்கிற தலங்களுக்கு போகலாம், தலங்கள் அற்ற மரங்கள்லாம் அதுக்கான கான்செப்ட்னு இது வரைக்கும் பெருசாக நிறைய பேர் தொடாத விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கொஞ்சம் டீப்பாகவும் போக போகிறோம், ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கேஇ ஜோதிட முறை அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா? அதாவதுங்க சார், ஜோதிடம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கலைங்க சார். கலை அப்படின்னாலே அதுக்கு முடிவு இருக்காதுங்க சார். அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும், புது புது விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, கலை அப்படின்னா ஒருத்தர் பண்ணுற மாதிரி இன்னொருத்தரால் பண்ண முடியாது, அதாங்க சார் கலை. அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது பாரம்பரிய முறைன்னு ஒன்று பார்த்தாங்க இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் திருத்தி எழுதி திருக்கணித முறை அப்படின்னு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்தது இல்லைங்களா. அதுலேருந்தும் அட்வான்ஸ்டாக கேபி சிஸ்டம்னு ஒன்று வந்துச்சுங்க சார். கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒருத்தவங்க அவங்க டெடிகேட் பண்ணது, அது பக்காவாக இருக்குங்க சார். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி இந்த கேஇ சிஸ்டம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து, ஏன்னா நட்சத்திரங்களை பற்றி ஆய்வு செய்யும்போது சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நமக்கு கிளிக் ஆகுதுங்க சார். ஸோ அதனால எதுக்காக அந்த கோயிலெலாம் உருவாக்குனாங்க, ஸ்தல மரங்கள் எதுக்கு வந்துச்சு, அதுக்கான மரங்களை எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணும்போது சார், அது மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் அவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க சார். அப்போ அந்த நட்சத்திரங்களை மென்ஷன் பண்ணி சொல்றதா இந்த கேஇ உபநட்சத்திர முறைங்க சார். கேபியோட ஒரு சின்ன அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஓகே, நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜோதிடர்களே நிறைய பேர் ராசியை மையப்படுத்தி தான் ஜோதிடம் சொல்லுவாங்க. அதில் சில ஆண்டவர்கள் சொல்கிற விஷயம், தம்பி ராசின்றது உடல்பா, லக்னம் தான் உயிர்ப்பா, அதனால் உயிருக்கு தான் முக்கியத்துவம் அதிகம், அதனால் லக்னத்தை வச்சு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நட்சத்திரங்களை வச்சு தான் சொல்லுவேன்னு சொல்கிறீங்க, இல்லை அடுத்த நிறுத்தமாக. இதுவே ஆக்சுவலாக க்யூரியஸாக இருக்குது. நம்ம மக்களும் அது ரொம்ப அவ்வளோ எதிர்பார்ப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நட்சத்திரமாக இப்போ ட்ராவல் பண்ணுவோம் பாண்டியன். நம்ம ஃபுல்லாக அந்த ஒரு நட்சத்திரக்காரங்களும் எந்தெந்த கோயிலுக்கு போகணும், எதுக்காக, அந்த கோயில் வரலாறு என்ன சொல்லுது, அந்த மரங்கள் எல்லாத்தை பற்றி ஒன்று பார்ப்போமா? ரைட்டு. முதல்ல நம்ம ஆரம்பிக்க போகிற அந்த ஸ்டார் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்தோட மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டி மரம் சார். அஸ்வினி நட்சத்திரத்தோட மரமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறது எட்டி மரம். எட்டிக்காய் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷத்தன்மை உள்ள அந்த ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு மரம் சார், எட்டி மரம். அப்போ எட்டி மரத்தை ஸ்தலமரமாக வச்சு எட்டீஸ்வரர்னு அந்த சிவனுக்கும் பேர். ஓகேங்களா. அப்போ அதோட எதுக்கு எட்டீஸ்வரர்னு பேர் வைக்கணும் அப்படின்னா, அதை டெப்த்தாக ஆய்வு செய்கிறதுல அது எட்டி மரங்கள் அடர்ந்து வளரக்கூடிய ஒரு வனப்பகுதியாக முன்னாடி இருந்திருக்கும். இதுதான் நான் பின்னாடி வரப்போகிற அத்தனைக்குமான டீ கோட் அதுதான். அப்போ என்னன்னா, ஒரு மரம் எல்லா இடத்துலையும் வளர்ந்துராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஒரு ஸ்தல மரங்களை பார்த்துருக்கீங்களா, பல வருடங்கள் உயிரோட இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, அதுக்கு தேவையான எனர்ஜிஸ் அங்கே அதிகமாக ரிசீவ் ஆகும். அப்போ என்னன்னா, நம்ம முன்னோர்கள் அதுக்கான சிம்டமாக அந்த ஸ்தல மரத்தை வச்சு அந்த சிவனுக்கு முதல்ல நான் சொல்ல போகிற எல்லா கதைகள்லுமே மரம் தான் வந்திருக்கும், அப்புறம் தான் சிவன் வந்திருப்பார். அதாவது இயற்கையை தான் நம்ம கடவுளா வழிமுறை கிட்டத்தட்ட அதுதான் சொல்ல வரீங்க. அப்ப என்ன பண்ற, எட்டீஸ்வரர் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்ப இதுக்கு ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா. இந்த பையனூர் கிட்ட இருக்கு, செங்கல்பட்டு இருக்குல்ல, பையனூர் கிட்ட ஒன்று இருக்கு, இங்க சென்னை அயனாவரத்துக்கிட்டே ஒன்று இருக்கு. இப்ப இதோட கதைகளை நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னா, அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம். அப்ப கேது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கி பார்க்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம், புத்திசாலி. ஸோ நம்ம கேதுவை லாயரா தான் கன்வே பண்ணி வச்சிருப்போம். அப்ப இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா, நாகன் அப்படின்னு ஒருத்தர். இப்ப ராகு கேதுக்களை நம்ம பாம்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு பாம்பு மனுஷ உடம்பு இன்னொன்னுல. ஓகே, இப்ப இதுக்குமே ஒரு கான்செப்டா தான் இருக்கு. என்னன்னா, நம்ம புராணங்கள் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகு அதாவது அசுரர்கள்ல ஒருத்தர் அமிர்தங்கள் பருகுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப அதை சூரியன் சந்திரன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க,
ஒரு அசுரர் வந்துட்டாரு பருகிறதுக்கு அமிர்தம். ஏன்னா அமிர்தத்தை பருகிட்டா அவங்களுக்கு இறப்பு இல்லை அப்படிங்கிறது விதி. அப்ப என்ன பண்றாரு, விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை வச்சு வெட்டிட்டதாகவும், தலைப்பகுதி ஒரு இடத்துலையும் வால் பகுதி ஆப்போசிட்லயும் போய் விழுந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் பல வருடங்கள் வந்து போராடி தவம் பண்ணி திரும்ப அவங்களுக்கான கிரக அந்தஸ்தை பெற்றதாகவும் ஒரு வரலாறு இருக்கும். இது எதுக்காக இந்த கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராகு கேதுங்கிறது ஜோதிட சாஸ்திரம் நிழல் கிரகங்கள் தான். அது இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும், அந்த பக்கம் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி சூரிய சந்திரன் நகர்வுகள் இருக்கு இல்லைங்களா, அதை கால்குலேஷன் பண்ணி வச்சது. அப்ப இன்னைக்கு அறிவியல் பூர்வமா இப்படி சொல்லும் போது மக்களுக்கு புரியுற மாதிரி, அந்த காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்மளுமே நிலாவை பார்த்து சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம் தானே. நம்ம அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நிலால பாட்டி வடை சுடுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்ப நமக்கு தெரியும் அங்க வடை சுடல, யாருக்கு சுட போகுது, யாருமே இல்லாத இடத்துல எப்படி என்ன எடுத்துட்டு ஆனா அப்ப நம்ம சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப நம்ம முன்னோர்களும் இதைத்தான் சொன்னாங்க. நான் சிவனை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, என் முன்னாடி தோன்றினாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்களை நல்வழிப்படுத்தணும். அதோட டீகோட்ஸ்ல அப்ப அவங்களுக்கே தெரியாம எவ்வளவு விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்கன்ற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த நாகன் அப்படின்னு ஒருத்தர் விவசாய கூலி, ஆக்சுவலா விவசாயம் பண்ணிக்கிட்டு அந்த ஊர் மக்களுக்கு கூலியா இருந்திருக்கிறாரு. அப்ப பாருங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவருக்கு நியாயமா கொடுக்கணும்ல ஒரு கூலி, அந்த கூலியை அவங்க கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, உழைச்ச மனுஷன் விட முடியுமா, ஏழை யாருக்கிட்டையும் போய் முறையீடு, இவரே கூலிக்கு இருக்காரு, யாரை போய் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வர முடியும். அப்ப என்ன பண்றாரு, இந்த எட்டி மரத்தடியில வந்து நின்று சிவனை நோக்கி கேட்கிறாரு, அட காண்டவா, நான் உண்மையா உழைச்சேன், நான் உண்மையா கஷ்டப்பட்டேன், ஆனா எனக்கு கொடுக்க வேண்டியதை அவங்க கொடுக்கல, ஸோ எனக்கு நீ தான் நியாயம் வழங்கணும் அப்படின்னு ஒன்னே அந்த சிவன் வந்து ஒளி வடிவுல இந்த எட்டி மரத்தடிக்கு வந்துட்டார். வந்து என்ன சொல்றாரு, அசரீரியாவே சொல்றாரு, இவருக்கு என்னோட சிவபக்தன், என்னோட பக்தன், அவருக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான கூலியை கொடுக்கலன்னா உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் நோய்வாய்ப்படுவாங்க அப்படின்னு அசரீரியாவே சொல்லிட்டு அங்க சுயம்புவா தோன்றிட்டார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஏன் எட்டீஸ்வரன் பேர் வந்துச்சு அப்படின்னு, எட்டி மரத்தடியில கான்செப்ட் இது. ஆனா ஏன்னா இந்த நார்மலா சாதாரண மக்களுக்கு எட்டாத ஒரு விஷயத்த கூட, சாதாரண மக்களுக்கு நியாயம் இதெல்லாம் எட்டாத விஷயத்த கூட எட்ட வைக்கிற ஒரு சிவனா இந்த எட்டீஸ்வரன் இருக்காருங்கிற கான்செப்டை கொடுத்தாங்க. ஓகேங்களா. அப்ப அதனால எட்டீஸ்வரன் பேர் வந்ததா இங்க ஒரு கான்செப்ட். அப்ப அவர் அசரீரியா வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம், சுயம்புவா தோன்றினார், இது ஒரு கான்செப்ட். சுயம்புவா தோன்றினாரு, எங்க தோன்றினாரு, எட்டி மரத்தடியில தோன்றினாரு. சோ இதோட கதையோட கான்செப்டே என்ன, லாயர் பண்ற வேலை தான். ஒரு சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தை யாரு போராடி வாங்கி கொடுக்குறா, லாயர் தான். அப்ப அஸ்வினி நட்சத்திரம், எட்டி மரம், எட்டீஸ்வரர், அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். ஓகே. அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க தாராளமா அங்க போய் வழிபட்டுக்கலாம். ஒருவேளை ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அந்த நட்சத்திரம் நல்லா இருந்தா இன்னுமே சிறப்பு. ஓகே. இப்போ எட்டி மரம்னு நீங்க சொல்லிதான், டு பி ஃப்ராங்க், எனக்கு தெரியும், அப்படி நான் பெருசா கேள்விப்பட்டதில்லை. எனக்கு அவ்வளவுதான் தெரியும் இருக்கும்போது அந்த மரம் எந்த கோயில் இருக்குன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியாது. இப்போ ஒரு கோயில் நீங்க சொல்றீங்க, அந்த ஒரு கோயில் மட்டும் என்னால போக முடியல, டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்க கோயில்கள் போனோம்னா எந்த கோயில சொல்லலாம்? நீங்க நிறைய ஊர்கள்ல அதை உருவாக்கி வச்சிருப்பாங்க, அதுக்கு தனித்தனி கதைகளும் இருக்கும். இப்ப நம்ம இங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அயனாவரத்துக்கிட்ட இருக்கு எட்டி மரங்கள். இதுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் இருக்குன்னா, அந்த இடத்துல எட்டி மரங்கள் நிறைய அடர்ந்து வளர்ந்துருக்கும், இதுதான் கான்செப்டுங்க. அப்ப எட்டி மரம் அடர்ந்து, இப்ப நான் அதெல்லாமே ரிசர்ச் பண்ணி எடுத்தேன். எட்டி மரங்கள் அடர்ந்த காடு, அவ்வளவுதான் ஒன்லைன். அப்ப என்ன அர்த்தம், அந்த நட்சத்திரத்தோட எனர்ஜிஸ் அங்க நிறைய ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம பாடியே வந்து ஒரு ரிசீவர் தான். அதுக்கு தான் கோயிலுக்கு போய் கையை மேல தூக்கி கும்பிடு, இப்படி கும்பிட்டா என்ன, இப்படி கும்பிட்டா என்ன, ஏன்னா கம்பு கூட்டு முடியெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் இன்னமும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கே சட்டை இல்லாம போக சொல்றோம். நம்ம பாடி ஒரு ரிசீவருங்க. இப்ப எங்க தாத்தா வந்து சட்டை போட மாட்டார், வேஷ்டி மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. அப்ப அவங்க துண்டு போட்டுக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் போறப்ப அவங்களுக்கு பக்காவான ஒரு பலன்களை, அப்ப இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆகம விதிப்படி அந்த கோயிலை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அந்த எனர்ஜியை எப்படி பெருசு பண்ணி தர்றது, அப்ப கருவறையை உருவாக்கி உள்ள சிவனை வச்சு வழிபடுற முறையை உருவாக்கி எப்படி வணங்கணும்னு சொல்லி கொடுத்து, எப்படி உள்ள வரணும்னு சொல்லி கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துறோம். ஓகே. இதுல எல்லாம் ஓகே பாண்டியன், ஒண்ணு மட்டும் புரியல, ஆகம விதின்னு சொன்னீங்களே, ஆக்சுவலா ஆகம விதி பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல பல கோயில்கள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்துல ஆகம விதி நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணுமோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை சார், நம்ம அந்த கோயிலுக்கு போனா போதும், அவ்வளவுதான். ஓகே. இப்போ நீங்க மரங்களை பேஸ் பண்ணி தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நட்சத்திரங்களுக்கு. நான் இல்ல சார், சித்தர்களே. ஓகே, சூப்பர். இப்ப இங்க எனக்கு கோயில்கள் எதுவும் இல்லை, அப்படியே கோயில்கள் இருந்தாலும் அங்க நீங்க சொல்ற எட்டி மரம் இல்லை. ஆனா என் வீட்டு பக்கத்துல நல்ல நேரம் ஒரு எட்டி மரம் ஒன்று இருக்கு. நான் கூகுள் பண்ணி அந்த போட்டோ எப்படி இருக்கும் பார்த்துட்டேன், அந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்ம மக்கள் மரத்தை வணங்கின பழக்கம் இருக்கவங்க, இயற்கையை வணங்கின மக்கள், நம்ம வேப்ப மரத்தை ஃபுல்லா துணியை கட்டி நம்ம சுத்தி வந்தாலும் பார்த்துருக்கோம்.
என் வீட்டு பக்கத்துல எட்டி மரம் இருக்குன்னா நாங்க போய் எட்டி மரத்தை சுத்தி வந்து வணங்கினாலே போதுமா? என் நட்சத்திரத்துக்கு தாராளமா வழங்கலாம் சார். கோயில் போகணும்னு அவசியம் இல்லை. இல்ல சார், ஏன்னா சிவனே அங்கதானே இருக்காரு. இது கான்செப்ட் தானே. அந்த மரம் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, நம்ம போய் தினசரி தண்ணி ஊற்றி வழிபடும். நான் பரிகாரமாவே அதான் பண்ணும். பெருசா எந்த பரிகாரமும் கொடுக்க மாட்டேன். அந்த நட்சத்திரம் ஜாதகத்தை ஆய்வு செய்வேன். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் பண்ணிக்கிறலாம். பிளஸ் ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது அஸ்வினி நட்சத்திரத்தை தாண்டி 27 நட்சத்திரங்களும் ஒருத்தருக்கு வேலை செய்யும். ஆனா அஸ்வினிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி கொடுக்கும். அப்ப நம்ம தாராளமா அங்க போய்க்கலாம். அந்த மரத்தை வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. மரம் வைக்க இடம் இல்லைங்க, நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கு, அதை தொட்டியில வச்சுக்கோங்க. அது கீழே எல்லாம் வேர் போகாது. வளர்ந்துடாதோ? வளராது சார். அது தொட்டியில தான் சார், கீரை வேர் போகாது இல்லைங்க சார். அப்ப என்ன ஒரு 5 வருஷத்துக்கு இருக்குங்க சார். திரும்ப அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஒரு மரம் வாங்கி வச்சுக்கோ. அதை போய் கீழே போட்டுறாம ஒரு தோட்டத்திலேயோ அல்லது வந்து ஏதாவது ஏரிக்கரையில எங்கேயோ ஒரு இடத்துல நட்டு வச்சுட்டு வந்துட்டு புதுசா ஒண்ணு வாங்கிக்கோங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்க 150 ரூபா செலவு பண்ண மாட்டோமா? பரிகாரத்துக்கு எவ்வளவோ பண்றோம். செலவு பண்ணது மேட்டர்ல இப்ப நீங்க சொல்ற விஷயம் நம்ப ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, வீட்டுல பூஜை ஏரியை அடிச்சுட்டு இல்லைன்னா போட்டோஸ் எல்லாம் தூக்கிட்டு அங்க மரத்தை கொண்டு வந்து நட ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து இப்ப அந்த நம்பிக்கை வர வேண்டாம். 27 நான் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை வந்தா போதும். இங்க டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டீங்க. ஓகே, 2வது நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தோட மரமா நம்ம ஜோதிட சாஸ்திரம், நான் சொல்ல சார், ஜோதிட சாஸ்திரமே சார் சொல்லுது, நெல்லி மரம் சார். நெல்லி மரத்தை ஸ்தல மரமா வச்சு நெல்லி வனநாதர், நோட் பண்ணீங்க சார், வனநாதர் காடுதான், அங்கேயும் காடுதான். நெல்லி வனநாதர் கோவில். ஊர் பேரே திருநெல்லிக்காவல் சார். ஓகேங்களா? அப்ப திருநெல்லிக்காவல்ல அந்த அப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா கோயில் பாத்தீங்கன்னா நெல்லி மரம் தான் ஸ்தல மரமா இருக்கும். அப்படியே கோயிலோட அட்டாச்சா இருக்கும். அப்ப இதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு கதையா நமக்காக கொடுத்திருக்காங்க. என்னன்னா, மேலோகத்துல ஒரு முனிவரை அங்க உள்ள மரங்கள் 5 மரங்கள் சேர்ந்து கிண்டல் பண்ணிருச்சாமா. ஸோ அவங்களுக்கு அந்த முனிவர் சாபம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? மேலோகத்துல சாபம், நீங்க பூலோகத்துல போய் நெல்லி மரமா பிறங்க அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. உடனே அவங்க வந்து இந்த ஏரியால நெல்லி மரமா பிறந்ததாகவும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு, அந்த நெல்லி மரம் நான் திரும்பவும் மேலோகத்துக்கே வரணும்னு சிவனை நோக்கி தவம், யாருங்க, நெல்லி மரம் தவம் பண்ணதாகவும், திரும்ப அந்த தவத்தை மெச்சி சிவன் அந்த நெல்லி மரத்தடியில காட்சி கொடுத்து அவங்களுக்கு முத்தி அளிக்கிறார். ஆனா பாண்டி, நீங்க ஒரே ஒரு இடைமறிப்புக்கு மன்னிக்கணும். இப்போ மரம் நிக்கிறத பார்த்துல ஒத்த கால தவம் பண்ற மாதிரி தான் இருக்கும். மனுஷன் தவம் பண்றான்னா புரியுது, உட்காருவான், மூச்சை கட்டுப்படுத்த போறான், சம்திங் அந்த மாதிரி பண்ணுவான். ஒரு மரம் தவம் இருக்கு இல்லைன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், அது வந்து இந்த கதைகள் மூலியமா கான்செப்ட் நெல்லி மரம், அதாவது விஷயம் எசன்ஸ் போய் சேர்ந்தா அவ்வளவுதாங்க சார். அந்த நிலா சாப்பாடு அது மாதிரி இதுவும். ஆமாங்க சார். அப்ப மேலோகத்துல எப்படி சார் மரம், பூலோகத்துல அப்ப அந்த அந்த ஏரியா கேட்கல, பாக்குறவங்க கேட்பாங்க சொல்றேன். அப்ப அந்த நெல்லி மரங்கள் அடர்ந்த பகுதி. அப்ப என்னன்னா, அந்த சிவன் அந்த நெல்லி மரத்தடியில தோன்றாரு, சுயம் தோன்றி, சரி ஓகே போதும், நான் உனக்கு முக்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்னோட தவத்தை மெச்சு எனக்காக நீங்க தோன்றுனீங்க இல்லையா, இனிமேல் இங்கேயே நீங்க இருங்க, உங்களுக்கு நான் நிழலா இருக்கேன், என்னோட மரத்தடியில நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி நெல்லி மரம் என்ன சொல்லிருச்சான், அவங்களுக்கு அடியிலே நிப்பாட்டி வச்சிருச்சு. ஸோ சுயம்பு அவங்களும். அப்ப நெல்லி மரம், சிலமரம், திருநெல்லிக்கா கான்செப்ட் என்னங்க, அந்த ஏரியாவே நெல்லி மரம் அதிகமா வளருங்க. பரணி நட்சத்திரத்தோட எனர்ஜிஸ் அங்க அதிகமா ரிசீவ் ஆகுங்க. நம்ம போறப்ப நல்ல பலன் கிடைக்குங்க. இதுக்கு ஒரு கான்செப்டா நம்ம சொல்றோம். அப்போ உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ பார்த்து ஒருத்தராச்சும் மரம் நடுவாங்க. அதுலயும் அவங்க நட்சத்திரக்காரங்க சம்பந்தப்பட்ட மரம் நட்டா இன்னும் சிறப்பு. 10ல் ஒரு மரம் நட்டு போயிடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பரணி ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டீங்க. பரணிக்கான கோயில்கள் ஏதாவது? சார் நெல்லி வனநாதர் சார், அது ஒண்ணுதான். நம்ம இங்க இது இருக்குங்க சார், நம்ம பழனி இருக்குல்லங்க சார், நெல்லி மரம் சலமரமா இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் இப்போ உங்க ஊருக்கு பக்கத்துலேயே சர்ச் பண்ணி. இப்ப நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, மக்களுக்கு ஈஸியா கன்வே ஆகணும், அதுக்காக சொல்றேன். அப்ப 27 கோயில்கள் தான் இருக்கா தமிழ்நாடு? அப்படி இல்லைங்க. அதுக்கான ஒரு டீ கோட்ஸை வச்சிருப்பாங்க. நிறைய மரங்களை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பவளமல்லி மரம்லாம் ஒண்ணு இருக்கு, ஸ்தல மரமா இருக்கு. ஆனா இந்த இன்டர்வியூ முடியல நிறைய மரங்கள் பேர் தெரிஞ்சு போன்னு நினைக்கிறேன். ஓகே.